நம்ம சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் தான் பார்த்துக்கோங்க. 1 மாதம் ஆகிட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸாவது எடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே என்னோடய சேனலில் வந்து ரொம்ப ஷேர் பண்ணலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது பார்த்துக்கோங்க. தெரிஞ்சதோ நம்மளை கொன்று எடுத்துருவாங்க. அப்படி தான் வீட்டில் பேசாமல் மூடிட்டு கிடக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு ஆயிரும். ஒரு வீடியோவில் மட்டும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், எப்படியாவது ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அது 97, 98, 99, 100ன்னு 107 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம சேனல் வந்து ஓரளவாவது ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னையே சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன். என்னோடய வீட்டில் என் பாட்டி எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ அந்த சமையல் குறிப்புகள் மட்டும்தான் நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த வீடியோக்கு நம்ம போவோம் வாங்க. இது பக்கோடி, வடக்கன் ஸ்டைல் பக்கோடி பார்த்துக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. நாங்கள் நார்த்தில் வேலை பார்க்கும்போது இதுதான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாகவே இருந்துச்சு. இன்னமும் அங்கே உள்ள மக்கள் வந்து டெய்லி வேலைக்கு போகிறவங்க ஒரு வேளை சாப்பாடு அந்த பக்கோடியை தான் சாப்பிட்டு போவாங்க பார்த்துக்கோங்க. சாயங்கால நேரத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சாயங்காலம்னு சொல்லாமல் எந்த நேரம்னாலும் மேக்ஸிமம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் சாயங்காலம் இல்லைனா காலையில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்குங்க இது அங்கெல்லாம். அப்போ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சில நேரம் சாப்பிட முடியும், எங்களால் சாப்பிட முடியாது. சில நேரம் சாப்பாடு இருக்கும், சில நேரம் சாப்பாடு இல்லாமல் வெறுஞ்சட்டியும் கிடக்கும் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? எங்கள் கூட வேலை பார்க்குற அக்கா, சமையல் செய்கிற அக்கா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி சாப்பிடாம இருந்து வேலை பார்க்குறீங்க, வைக்கிறீங்க? நான் பக்கோடி வாங்கிட்டு வரேன், ஆளுக்கு 2 கிளாஸ் டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு பேசாமல் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எங்களுக்குன்னு டீ போட்டு பிளாக் டீ போட்டு தரோம். அப்புறம் பக்கோடியை வாங்கி தந்துடும். நாங்கள் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி அப்புறம் கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்போம். திருப்பியும் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோமா இல்லையான்னு சொல்லி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவோம் அந்த அக்கா. உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு பெரிய நினைவுகள் தான். அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். ரொம்பவே கஷ்டப்பட்டதுக்கான பலனையும் நல்லாவே அனுபவித்தோம் நாங்கள். இந்த பக்கோடி வந்து எங்களுக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். எப்போனாலும் மேக்ஸிமம் நாங்கள் பக்கோடி தான் வெளில போனாலுமே வாங்கி சாப்பிடுவோம். அந்த பக்கோடி எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அவங்க வந்து கடலை மாவு போடுவாங்க, நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, அரை கிளாஸ் உளுந்தை ஊற வச்சு அரைச்சி மாவு எடுத்து வச்சுட்டேன். அந்த மாவு கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை வெங்காயம், ஒரே ஒரு மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். குட்டி குட்டியாகவே போட்டு வடை மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துட்டு லாஸ்ட்டு அது கூட வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பரில் சுருட்டி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் பக்கோடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்க. இந்த பக்கோடிக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டீ தான் பார்த்துக்கோங்க. ஒன்றும் செய்யாண்டாம், ஒரு செம்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குடி, ஒரு துண்டு இஞ்சி, அது கூட ஒரு 5 மிளகு, இது 2யும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணி கூட 1 ஸ்பூன் தேயிலை, இந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் மிளகு, இந்த 2யும் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சீனி வேணால் சீனி, நாட்டு சக்கரைனா நாட்டு சக்கரை போட்டு காப்பி ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். இதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.